ஃப்ரிட்ஜ் தண்ணீர்னு குடிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த பழக்கம் மெதுவா உங்க உடலை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. உயிர் முக்கியம் மக்களே. வெல்கம் டு அரிமா மீடியா. முன்னோர்கள் ஏன் மண்பானை தண்ணீர் குடிச்சாங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போது எங்கள் வீட்டிலையும் ஃப்ரிட்ஜில் தண்ணீரோட வச்சு குடிக்கிறது சாதாரணமாக போயிட்டது. குளிர்ந்த நீர் குடித்தால்தான் குடித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்று தோன்றும். ஆனால் உண்மையில் அது உங்கள் உடலுக்கே வலி தரும் விஷயம். மண்பானை தண்ணீருக்கு உண்டு ஒரு தனி சக்தி. அது இயற்கையாக குளிர வைக்கும், உடலுக்கு கேடு செய்யாது. அதனால தான் முன்னோர்கள் அதையே பின்பற்றினாங்க. குளிர்ந்த தண்ணீர் தொண்டையை நேரடியாக தாக்கும். அங்குள்ள நரம்புகள் சுருங்கி சளி, இருமல், தொண்டை வலி வர வாய்ப்பு அதிகம். குறிப்பாக குளிர்காலம் அல்லது மழைக்காலத்தில் இது மிகுந்த பாதிப்பு தரும். உணவுக்கு பிறகு உடனே குடிச்சா ஜீரணம் மந்தமாகும். வயிற்றுக்குள் இரத்த ஓட்டம் குறையும். அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்று வலி இது எல்லாம் அடிக்கடி வரும் பிரச்சனைகளாகிவிடும். அடிக்கடி குளிர்ந்த நீர் குடிச்சா உடல் வெப்பநிலை திடீரென குறையும். உடல் தன்னை சூடாக வைத்துக்கொள்ள கூடுதல் ஆற்றல் செலவழிக்க வேண்டி சோர்வு, சலிப்பு வரும். நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். சிலருக்கு குளிர்ந்த நீர் குடித்தவுடன் பல்வலி, ஈறுவலி வரும். குறிப்பாக சென்சிட்டிவ் பற்கள் உள்ளவர்களுக்கு அது தாங்க முடியாத வலியை தரும். அதே நேரத்தில் குளிர்ந்த நீர் இரத்த நாளங்களை சுருக்கி தலைவலி, மயக்கம் வர வாய்ப்பு கூட அதிகம். மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது கவனம் சிதறும், மன அழுத்தமும் கூடும். மேலும் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களில் நீண்ட நேரம் குளிர்ந்த நீர் வச்சிருந்தால் பாக்டீரியா, ஃபங்கஸ் வளர்ச்சி அதிகரிக்கும். பாட்டிலை சுத்தம் செய்யாமல் அடிக்கடி யூஸ் பண்ணினால் குடல் நோய்கள், வயிற்றுப்போக்கு கூட ஏற்படும். இப்போ சிலர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி குடித்தா புற்றுநோய் வரும்னு. ஆனால் அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃப் கிடையாது. டயாக்சின் மாதிரி ஆபத்தான கெமிக்கல்கள் குளிர்சாதனையில் வெப்பநிலையில் வெளிவராது. அதனால் கேன்சர் அபாயம் கிடையாது. ஆனால் மேலே சொன்ன ஹெல்த் ப்ராப்ளம்களை இக்னோர் பண்ண முடியாது. அதனால் புற்றுநோய் அபாயம் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜ் தண்ணீர் உடம்புக்கு நன்மை தருவதில்லை. ஆரோக்கியமாக இருக்கணும்னா மிக குளிர்ந்த தண்ணீரை அவாய்ட் பண்ணுங்க. சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் அல்லது அரை குளிர்ச்சியில் குடிங்க. முன்னோர்கள் போல மண்பானை தண்ணீர் குடிக்க தொடங்குங்க. அதுதான் இயற்கை, அதுதான் பாதுகாப்பானது. நினைவில் வைங்க, தண்ணீர் தான் உயிர். ஆனால் எந்த வடிவில் குடிக்கிறீங்கன்று தான் உங்கள் உடலின் ஃபியூச்சரை தீர்மானிக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.